பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசி குரு பயிற்சி பலன்கள். பூராடத்தினுடைய 4 பாதமும் தனுசு ராசியில் அற்புதம் அமைஞ்சிருக்கார். குரு பகவான் 1/5/2024 அன்று மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வருகிறார். அது தனுசு ராசி பூராட நட்சத்திரத்துக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரண ரோக சத்துருஸ்தானம். எதிர்ப்புகள், பிரச்சனைகள், கடன் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ குரு பகவான் சுபகுரு இந்த இடத்துல வரும்போது நம்மளை என்ன செய்வார், ஒரு நியாயப்படுத்துவார். நமக்கு உள்ள சிரமங்களை குறைக்கணும் அப்படின்னு ஐடியா போடுவார். அப்போ நம்ம ஒரு இடம் வாங்க போகிறோம், அல்லது வீடு வாங்க போகிறோம், வாகனம் வாங்க போகிறோம், தொழில் செய்ய போகிறோம். கடன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் கடன் வாங்கலாம். கடன் ஸ்தானத்துக்கு குரு வந்திருக்கிறார். இப்போ பேங்க் மேலாளரே நமக்கு தெரிஞ்சவராக கூட இருப்பார். ஆனால் தேவையான அளவை தாண்டி நீங்கள் கடன் வாங்கிக்கிட்டீங்கன்னா என்ன செய்யலாம், நம்ம மாட்டிக்கிடுவோம். இப்போ ஜோசியத்தை கேட்கும்போது, சார் நான் கடன் வாங்க போகிறேன், ஒரு வீடு கட்ட போகிறேன், பிரம்மாண்டமாக கட்டணும் சார், இப்போ கட்டலைன்னா இப்போ கட்டுறோம். நாங்கள் சொல்லுவோம், உன் எலிஜிபிலிட்டி என்ன தகுதி இருக்குது, அதுக்கு தகுந்தால கடன் வாங்கிக்கோ. லோன் வாங்கிட்டு 20 வருஷம் கொடுத்து லோன்லேயே மாட்டிக்கிடாத அப்படிப்போம். கேட்க மாட்டாங்க. அதுதான் ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற குரு சொல்கிறத கேட்கணும். அதனால தான் குரு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்போ குரு சொல்வதை கேட்டால் நம்ம வெற்றி அடைவோம். புரிஞ்சுக்கிட்டா? அதே மாதிரி ஒரு பிரச்சனை பக்கம் போகாதீங்க, எதுலேயும் தலையிடாதீங்க. இல்லை சார் நம்ம போன பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போய் ஐக்கியமாயிடாங்க, மாட்டிக்கிறாதீங்க. அது உற்றார் இருக்கலாம், உறவினர் இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க, நண்பர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் பிரச்சனை அப்படின்னா, சார் நான் கொஞ்சம் ஒதுங்கி தான் சார் இருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி இருந்துட்டீங்கன்னா குரு உங்களுக்கு நல்லதே செய்வார். அதே மாதிரி உடல் நலத்தை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. நோய் நொடிகள் வராமல் பார்த்துக்கோங்க. வந்தாலும் நல்ல ஒரு டாக்டர்கிட்ட போயிருங்க. நல்ல உங்களுக்கு என்னென்ன மருத்துவம் நல்லா இருக்கோ, சித்த மருத்துவமோ அல்லது நல்ல உடலில் நல்ல சக்தியை கூட்டுவதற்கான நல்ல சாப்பாடு, ஆரோக்கியமான சாப்பாடு, நல்ல ஒரு எக்ஸசைஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வாக்கிங் போங்க, ரன்னிங் போங்க, புரிஞ்சுக்கலாம். யோகா, தியானம், இந்த மாதிரி விஷயங்கள் தினமும் கோயிலுக்கும் போங்க. அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான். இறைவனையும் ஒரு ஆத்ம ரீதியாக வணங்கிக்கிடுவோம். இப்படிலாம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த 6ஆம் இடத்துல இருக்க குருவுடைய பலம் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். சார் 6ஆம் இடத்துல குரு பகவான் உட்காந்துருந்து நீங்கள் நிறைய இப்படி பலன்களாக அடுக்கிக்கிட்டே போகிறீங்களே, நாங்கள் எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா, அல்லது குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறது புரியுது. கண்டிப்பாக குரு பார்க்க கோடி புண்ணியம். எந்த இடத்துல இருந்தாலும் அவர் அந்த இடத்துலேருந்து ஒரு குரு பார்ப்பார். அப்போது உங்கள் ராசி தனுசு ராசி புராட நட்சத்திரம், உங்கள் ராசிக்கு அவர் 9வது பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்துல இருந்தாலும் குடும்ப ரீதியான கடன் வாங்கினாலும் உங்கள் குடும்பத்தில் சிலர் அந்த கடனை அடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை உங்களுடைய ஒரு சம்பாத்தியம் குறையாக இருக்குது அப்படின்னா மனைவி ஒரு வேலைக்கு போவாங்க, இல்லை பிள்ளைகள் நல்ல ஒரு வேலைக்கு போய் நம்மளை காப்பாற்றாதான் குடும்ப சுபிட்சம், குடும்ப சுபகாரியங்கள்லாம் இனிதே நடக்கும். ஆனால் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறேன். திருமணம் போன்ற சுபகாரியங்கள், எவ்வளோ கடன் இருக்கட்டும் சார், ஒரு கடன் வாங்கி கல்யாணத்தை முடித்தேன், கடன் வாங்கி இந்த காரியத்தை முடித்தேன், இந்த நல்ல நிகழ்ச்சியை செய்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் புராடம் குரு தனுசு ராசிக்கு. அதே மாதிரி தான் வாக்குஸ்தானம். பேச்சில் ஒரு கனிவு இருக்கும், திறமை, அந்த பேச்சில் ஒரு திறமை இருக்கும். எந்த விவாத மேடையில் பேசுகிறவங்க கூட சில விஷயங்களில் விட்டு கொடுத்து சாரி கேட்குற அளவுக்கு அந்த பேச்சு அற்புதமாக இருக்கும். அப்படி கேட்டுட்டிங்கன்னா நீங்கள் வெற்றியாளர் அப்படின்னு நானே சொல்லுவேன். அதே மாதிரி பேச்சாளர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கும்போது தேவையற்ற பிரச்சனை மட்டும் வரும். நம்ம பேச்சை சுருக்கி கொண்டு நம்ம என்ன செஞ்சிட்டாலும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதான் தனஸ்தானம். அதனால் 6ஆம் இடத்துல இருக்கும்போது கடன் வாங்கி நம்ம காசை நிறைய வச்சுருப்போம். ஆனால் அந்த காசை சரியான வகையில் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த குரு பகவான் என்ன செய்கிறாரு, அங்கேருந்து தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை வேலை ஸ்தானம், தொழில் ஸ்தானம். கண்டிப்பாக இன்டர்வியூ போங்க, நல்ல வேலைக்கான முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா வேலை ஸ்தானத்தை குரு பார்க்குறார். அந்த வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட்டு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இதெல்லாம் அற்புதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இல்லை ஒரு தொழில் செய்யணும், கடன் வாங்கி தொழில் செய்யணும், உங்களுக்கு அந்த தொழில் முழுமையாக தெரிஞ்சு உங்கள் ஜாதக அமைப்பு நல்லா இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதற்கான சின்ன கடனை வாங்கி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இன்வெஸ்டரை, அதாவது உங்களுக்கு நல்ல தொழில் செய்து பணம் போடக்கூடிய ஒரு இன்வெஸ்டரை நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கி செய்யுங்க. ஆனால் ஜாதகத்தில் அவர்கிட்ட ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதான்னு கூட தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் விசேஷமாக இருக்கும். சார் வெறும் குரு பயிற்சியை வச்சுக்க மட்டுமே சில விஷயங்கள் என்ன செய்ய முடியாது, இது பண்ண முடியாது. உங்கள் சுய ஜாதகம் இருக்குது, அதுலேயும் தெளிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி குரு பகவான் 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பிரயாண ஸ்தானத்தை பார்க்குறாரு. நிறைய பிரயாணங்கள் வரும். அசௌகரியான பிரயாணங்கள். சில இஷ்டப்பட்டு பிரயாணம் பண்ணுவோம், சில கஷ்டப்பட்டு பிரயாணம் பண்ணுவோம். ஆனால் பிரயாணங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுவோம், ஒரு ஆட்டோ வாங்கணும், 2 வீலர் வாங்கணும் ஆசைப்படுவோம். அந்த ஆசையெல்லாம் ஒரு என்ன செய்யும், நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள் உண்டு. தேவையான 2 வீலர்ஸோ, தேவையான என்ன செய்யுங்க, வாகனங்களை வாங்கி கொள்ளக்கூடிய அமைப்பை தைரியமாக பண்ணிக்கோங்க. வீடு கூட கட்டிக்கலாம். அதான் ஏன்னா 12ஆம் இடத்துலேருந்து சுப செலவுகளை பூரா பண்ணிக்கலாம். குரு அங்கேருந்து பார்க்குறதுனால எல்லாமே நம்ம கையில் கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுதான் இந்த இடத்துல உள்ளது. அதே மாதிரி மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம், தான தர்மங்கள் பண்ணக்கூடிய ஸ்தானம். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீங்களும் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் நல்லா அற்புதமாக பண்ணுவீங்க. விருந்தோம்பல்கள் சூப்பராக இருக்கும்.
வீட்டுக்கு வந்தவரை கரெக்டாக உபசரித்து அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பயணம் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான காலகட்டம் அப்படின்னு நமக்கு அற்புதமாக பயணம் பண்ணலாம். அடுத்த அளவுக்கு 12ஆம் இடம் அப்படின்னு தான் படுக்கையறை ஸ்தானம், நல்ல தூக்கம் வரும். புரிஞ்சுங்களா? அப்படி அற்புதமாக 3 இடங்களை அவர் அற்புதமாக பார்க்குறார். 6ஆம் இடங்கிறது கொஞ்சம் சிறப்பு இல்லாத இடமா இருந்தாலும், அப்போ 6ஆம் இடம் சிறப்பு இல்லாத இடம் அப்படின்னு நம்ம புராண நிச்சயத்துக்கு சொல்லிட்டோம். அப்போ எந்த வழிபாடு செஞ்சால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்? வியாழக்கிழமை அம்பாள் வழிபாடு, அது காளி வழிபாடு, துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி திருச்செந்தூர் சுப்பிரமணியரை கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய சண்முகர் சூரசம்ஹாரமூர்த்தியை வழிபட்டுட்டு தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய மேதா தட்சணாமூர்த்தியை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா கடன்கள் அடையும், பிரச்சனைகள் தீரும், நமக்குடைய சந்தோஷமான வாழ்க்கை வளரும். அதே போல் ஆலங்குடி குரு பகவானுக்கு முடிந்த ஒரு தடவை போயிட்டு வாங்க. அடுத்தது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் வடக்க பார்க்க குபேர தசையை பார்க்க இருக்கக்கூடிய குரு பகவானை என்ன செய்யுங்க, வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாலை சாத்தி மஞ்சள் வஸ்திரம் கட்டி அர்ச்சனை செய்து வழிபடலாம். அப்படி வழிபடும் போது குருவருளும் திருவருளும் கிடைக்கும். நன்றி. தெய்வீக மாரிமுத்து. 98 42 52 16 69 இதனுடைய செல் நம்பர். இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடியில் சந்திக்கலாம். அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினச்சிங்கன்னா இதாண்டி கூகுள் பே நம்பர். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் பதிவிடுங்க. அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தர்றேன். அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். நன்றி. தெய்வீக மாரிமுத்து.